படிச்சு படிச்சு சொன்னனே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கடா, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கடான்னு இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லக்கூடிய சிஸ்டம் இதுதானான்னு சொல்லிட்டு தெரியல. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே இருக்கக்கூடிய மல்லாக்கோட்டை என்கிற ஒரு ஊர்ல ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த அவலம் தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளி. என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. சாதாரணமா ஒரு ஊராட்சி தொடக்க பள்ளியில் ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர்களுக்கு 2-3 ஆசிரியர் இருப்பாங்க. அங்க சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பணியாளர் இருப்பாங்க. சுத்தம் செய்வதற்கு ஒரு பணியாளர் போடணும். இதுதான் அரசாங்கத்தினுடைய உத்தரவு. ஆனா 100 பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவசியம் தாயாமா என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க, சாப்பாடாக்கி போறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தனியா ஊதியம் கொடுத்துட்டு இருக்குது அரசு அப்படின்னு கணக்காட்டிட்டு இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிற பசங்களே கழிவறையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். 4க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க. அந்த ஆசிரியர் நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க தலைமையில கண்காணிச்சுட்டு பணிகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பாதுகாப்பு உபகரணம் கூட கிடையாது. ஏன் இந்த ஆசிரியர் அதை கழுவலாமே? ஒன்றும் தப்பு கிடையாது. மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அழுக்கையும் அவர்கள் மனதையும் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆசிரியர் அந்த மாணவர்களுடைய நலன் கருதி ஒரு 4-5 ஸ்டாஃப்ஸ் சேர்ந்து அதை கழுவலாமே, தப்பு கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமான பெரிய விஷயம்தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. பணியாளர் நியமனம் செய்யணும், அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதா கணக்கு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் பணியாளர் நியமனம் செய்யல, எதற்காக செய்யலன்ற பெரும் கேள்வி இங்க எழுதல. இதுதான் உங்களுடைய சிஸ்டமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இது இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல நடந்துட்டு இருக்குது. இது ஒரு வீடியோ கிடைச்சிருச்சா நம்ம மற்ற இடத்துல கிடைக்காம இருக்குது. பசங்களே அந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அவலம் அங்கே நடக்குது. எந்தவித ஒரு கிளவுஸ் எதுவுமே கிடையாது, ஒரு சேஃப்டி இஷ்யூ எதுவுமே கிடையாது. இதுதான் அமைச்சர் அவர்கள் சொன்ன சிஸ்டத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்ற பெரும் கேள்வி எழுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிக்கூடங்கள்லையுமே அந்த பணியில அமர்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா, ஏன் இல்லை அப்படின்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு இந்த அவலத்தை தமிழகத்தினுடைய அரசு போக்க வேண்டும்.